சொல்வதெல்லாம் உண்மை. நீ எங்கே இருக்கன்னு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. நான் குற்றாலத்தில் இருக்கேன்னா நீ கிறிஸ்டின் சொன்னியா, உன் பக்கத்தில் ஒருத்தர் காய் வெட்டி கட்டி உட்காந்துருக்கானே, அவன் யாருன்னு நான் கேட்டேன். தூக்கி வாரி போட்டுச்சு. விளக்கமாத்த எடுத்து 4 சாத்தமும் செஞ்சேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதே நம்ம குடும்பத்துல ஒருத்தரை வந்து பார்க்கும்போது தான் நம்ம அப்படி கேட்போம். ஆமா, அப்ப நீங்க எனக்கு கேட்டது அப்படி இருந்தது. இன்னும் ரொம்ப நாள் பழக்கமா நம்ம ரொம்ப நாள் பழக்கமா டிவியில் பார்த்துருக்க. இப்போ நேரம் பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் மாரியம்மா. சொல்லுங்கம்மா. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பக்கம் அச்சம்பூரில் இருந்து வரோம். எங்கள் வீட்டுக்காரர் பேர் முருகேசன். நான் பிறந்த ஊர் வந்து பொய்கை. என் கூட பிறந்தது 4 அக்கா 2 அண்ணன். நான் தான் லாஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்காரரோட அக்காலும் எங்கள் பெரிய அண்ணாவுக்கு கட்டியிருக்கு. இவருக்கு வந்து என் மேலே விருப்பம் இருக்குன்ட்டு வீட்டில் பொண்ணு கேட்டாங்க. என் விருப்பத்தை கேட்டுச்சு ஃபஸ்ட்டு. நான் வீட்டில் கிளங்குன்னு சொல்லிட்டேன். இவர் வந்து வீட்டில் கேட்டதுக்கு எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்ருச்சு. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. வரும் போகும் பார்த்துருக்கு என்னையே. அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கு, நம்ம அக்காளோட நாத்தனாரை கட்டணும் அப்படிங்கிற விருப்பம் அவருக்கு இருந்திருக்கு. என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கேட்கல. என்னை இன்னொரு ஊரில் இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கங்கிறதும் எனக்கு தெரியாது. அவங்க வந்த அப்போ தான் என்கிட்ட வந்து அடுத்த பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ, நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து நான் உன்னை விரும்புதேன், உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எங்கள் வீட்டில் கிளங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு 24 வயசு. கல்யாணம் நடந்தது 26 வயசில் தான் நடந்தது. 24 23 இருக்கும் அவர் கேட்கல. இந்த போராட்டமே ஒரு 3 வருஷம் நடந்துச்சு. எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்ருச்சு. ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்? இவங்க குடும்பத்தை வந்து அப்படியே கொண்டாமத்த சம்பந்தம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு. என் பிள்ளை என் வீட்டில் வச்சு அரைத்த வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர அவங்க வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ எங்கள் அம்மா தான் ஒரு பொண்ணை வந்து வீட்டிலே நம்ம வச்சிட்டு இருக்க முடியாது, இவனும் அவளை தவிர நான் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நம்ம சம்மதிச்சு கொடுக்கலன்னா இவளும் வேண்டான்னு சொல்லுதா, அதனால் நம்ம அவனுக்கே அவள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருவோம் அப்படின்னு எங்கள் சின்னன்கிட்ட சொல்லி பேசி எங்கள் அப்பாட்ட சம்மதிச்சு. ஓ, உங்கள் அப்பாட்ட அம்மா பேச மாட்டாங்க, அண்ணன் தான் பேச முடியாது. எங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாரு. எது வேணாலும் எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கணும். நாங்கள் கையில் வச்சு எதுவுமே பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு இதாக அம்மாவையும் வீட்டில் தான் வச்சுருந்தாரு. ஆமாம், வீட்டில் தான். வேலைக்கெல்லாம் வேலையெல்லாம் சொந்த விவசாயம். நீங்கள் எல்லாரும் விவசாயம் பார்த்தீங்க? ஆமாம், விவசாயம் தான். அப்போ கல்யாணம் 95 நடந்தது. எங்கள் அண்ணன் இப்படி பேசி எங்கள் அப்பா வந்து சம்மதம் இல்லாமல் சரி எப்படினாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோங்கிற மாதிரி அது ஒரு விபத்து மாதிரி தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு. யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஒரு துஷ்டி வீடு எப்படி இருக்கும் அப்படி தான் நடந்துச்சு கல்யாணம். அப்படி அவங்க குடும்பத்துக்கு கடைசி பொண்ணு. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த 4 பேரையுமே எங்கள் அப்பா விருப்பப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து. எங்கள் சின்னண்ணா வந்து அப்போ தான் வெளிநாட்டுக்கு போயிருந்துச்சு. நம்ம இஷ்டப்படி நம்ம தங்கச்சியை நல்ல மாப்பிள்ளை பார்த்து நல்லா நகை போட்டு, அப்போல்லாம் கம்மல் முகத்தின திறந்து போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு விருப்பம். கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது. நல்லா வாழ்ந்தீங்களா? ஆமாம். அதாவது அது நல்லா வாழ்ந்தவங்கிறது எப்படி சொல்கிறது, அது எனக்கு தெரியலை. ஏதோ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான். வேறு சம்பளம் வந்து ரொம்ப கம்மி, வெறும் 750 ரூபா தான் சம்பளம். அந்த 750 ரூபா வச்சு வீடு வந்து 475 ரூபா. வீடு வாடகை 475 ரூபா. இங்கே சென்னையில் வண்ணாரப்பேட்டையில். எந்த வருஷம் சொல்கிறீங்க? 95, 1995. 475 ரூபா, முறவாசலுக்கு 25 ரூபா. அப்போ அப்படி பிறகு அதில் என்ன காசு இருக்கும், ஏதோ இருக்கிறத வச்சு சமாளித்து ஒரு 8 மாதம் தான் அங்கே இருந்தோம். என் பொண்ணு வந்து வயத்தில் 6 மாதம் கையில் என்னை ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ஆள் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணு பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் எங்கள் ஆச்சம்பூருக்கு வந்துடுவேன். அடுத்து எங்கள் வீட்டிலே தான் இருந்தேன். இப்போ இங்கே வந்து 8 வருஷம் தான் ஆகுது. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊருக்கு வந்து 8 வருஷம் தான் ஆகுது. அது வரைக்கும் எங்கள் வீட்டிலே தான் இருந்திருக்கேன். 2010 என்னுடைய பொருள் செயின் 4 பவுன் செயினையும் அடகு வச்சு ஃபைனான்ஸில் ஒரு ஆட்டோ போட்டோம். ஆட்டோ வாங்கி எனக்கு வந்து ஹோட்டல் வேலையில் சம்பளம் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி அவராக விருப்பப்பட்டு வந்தார். சரி வாங்கட்டும் அப்படின்னு நான் பொருள் அடகு வச்சு வாங்கினோம் ஆட்டோ. இன்சியல் அமௌண்ட்டு மாத்திரம் 50,000 கட்டியிருக்கு. பிறகு 1,00,000 ரூபா ஃபைனான்ஸு மாதம் 5,000 கட்டி 18 மாதத்தில் கட்டி முடிஞ்சிருக்கு. இந்த 15 வருஷமும் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அது கருத்து வேறுபாடு இருந்தாலும்
பிரிகிற மாதிரியான ஒரு இதுக்கு வராது. நானும் சரின்ட்டு போயிடுவேன். அவ்வளோதான், நம்ம உழைக்கிறோம் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதிலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2012 இந்த விசிட்டிங் கார்டு அடித்து வீட்டுகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆட்டோ போது. சரி, உங்க பசங்க 2 பேரும் படிக்க வைக்கிறீங்களா? பொண்ணு வந்து பிஇ முடிச்சிருக்கா. வெரி பையன் வந்து 12 எக்ஸாம் எழுதியிருக்கான். சரி, இன்னும் அவனையும் சேர்க்கணும். பசங்கள்ட்ட எல்லாம் பாசமா இருப்பாரு? பசங்கள்ட்ட பாசமாக இருப்பார். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 2மே வேண்டாம் எனக்கு, அப்பாவே வேண்டாம். என்ன சம்பவம்? இவர் ஆட்டோ வந்து விசிட்டிங் கார்டு அடித்தாங்களா, அதை வீட்டுக்கு கொண்டு போய் போடும்போது ஒரு பொம்பளை வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். அதே ஊருக்காரி, எங்கள் தெருலேருந்து ஒரு 3 தெரு தாண்டி. அவள் பேர் ராஜேஸ்வரி. அந்த பொம்பளை ஆட்டோவுக்கு கூப்பிட்ட உடனே இது கொண்டு போய் தென்காசியில் விட்டுருக்கு. தென்காசியில் விட்டுட்டு உடனே வந்துருச்சான். வந்தப்போ அந்த பொம்பளை சாயந்தரம் மேலே ஃபோன் போட்டிருக்கு, வாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. அப்போ சரி அப்படின்னு போயிட்டு போகும்போதே அந்த பொம்பளை சொல்லியிருக்கு, உங்கள் வீட்டுக்காரியை உங்கள் பொண்டாட்டியன்னு அப்படி விட்டுட்டு போவீங்களா அப்படின்னாலாம். எதுக்கு அந்த பொம்பளை சொல்லுது அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சாலும் பழையபடி ஆட்டோவில் வந்துருக்கேன். இப்படி குடும்ப பேச்சை பேசியிருப்பாங்க அவளுக்கு. பேசும்போது அந்த பொம்பளைக்கு என்ன தோணுச்சோ என்ன பண்ணாங்களோ தெரியல, இவருக்கு வந்து இந்த பின்னாலோடி வாய்க்குள்ள போய் முந்திரி பழத்தை வந்து ஊட்டி விட்டுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு. அந்த பொம்பளை, என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுதியே அப்படின்ட்டு ஆட்டோவை விட்டு கீழே இறங்கிட்டாங்களாம். இறங்கிட்டு தூரம் இறங்க ஆட்டோ விட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. என் புருஷன் ஆட்டோ விட்டு நான் ஏன் இறங்கணும் அப்படின்ற, எதுக்கு இப்படி சொல்லுதா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கோவம் வரலையா? அவள் அப்படி சொல்லியிருக்காள்ல, உங்களுக்கு கோவம் வரலையா? என் பொண்டாட்டி வேறு நீ வேறு அப்படிங்கிறது தெரியாதா அப்படின்னு நான் கேட்டேன். அவ்வளோதான், என்னமோ அவங்களுக்குள்ள பழக்கம் ஆகிப்போச்சு. 5 வருஷமாக 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்தியிருக்காங்க. இந்த விஷயத்த எனக்கு தெரியாமலே நடந்திருக்கு. கடனும் வாங்கியிருக்கு, ஏகப்பட்ட காசை ஆட்டையும் கொண்டு போய் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை புருஷன்லாம் இல்லையா? புருஷன் வந்து இறந்துருச்சான். புருஷன் இறந்து பசங்கள்லாம் இப்படி பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்கான் பையன். 2 பையன் 1 பொண்ணு. அவளுக்கு ஒரு 2 தடவை அந்த பொம்பளையும் பார்த்துருக்கேன். நாங்கள் குற்றாலத்துக்கு போனால் இந்த பொம்பளையும் இந்த இவளை வண்டியில் ஏற்றிட்டு வந்துச்சு. எங்கள் கூட தான் இருக்குது. எங்கள் கூட இருந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அந்த பொம்பளைக்கு ஊற்றி என்கிட்ட கொடுத்து நீ கொண்டு போய் கொடு அப்படின்ச்சு. நான் எது கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு விட்டுட்டேன். அன்னைக்கு வந்ததுலேருந்தே நான் அந்த பொம்பளைக்கு உனக்கும் என்ன அப்படி வருது, எதுக்கு அப்படி நீ ஆளே ஒரு மாதிரி தெரியுது என்ன மாற்றமா அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். சரி, நான் அப்படிப்பட்டவனா? ஏன்னா இந்த ஆள் வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு போனதும் கிடையாது, நான் அதை பார்த்ததும் கிடையாது. அப்படிங்கும்போது நான் அதை யோசிக்கலை. இந்த வார்த்தையை சொன்னேன், அதோட முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பேசும்போதும் ஒரு சந்தேகப்படும்படியான வார்த்தை பேசினார். அப்போவும் என்ன யார்கிட்ட பேசுறிய அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஆபருக்கு என்ன பேசினார்? அதாவது நான் வந்து வாசலில் வெளியே வரேன், எங்கள் வாசலுக்கு முன்னாடி ஆட்டோ நிற்கி, அந்த ஆட்டோ மரவில் வரையில் சரி நான் கடையநல்லூர் போயிட்டு வரேனே அப்படின்னுச்சு. எங்கள் ஊர் பக்கத்தில் கடையநல்லூர் இருக்குது, கடையநல்லூர் போயிட்டு வரேனே அப்படின்னுச்சு. நான் ஒன்று வெளியே வந்து பார்த்தா ஆளக்காங்கலை, யாருமே இல்லை. இது யார்கிட்ட பேசிட்டு வருது அப்படின்ட்டு பார்த்தா தலையில் இப்படி துண்டை கட்டியிருக்கு, சிவப்பு துண்டை கட்டிட்டு காற்றுக்குள்ளே செல்லு இருந்திருக்கு இந்த ஆளுக்கு. யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு நான் இந்த ஆள் உள்ளே விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தேன் வாசல், யாருமே இல்லை. ஆள் இல்லை, என்ன யார்கிட்ட சொல்லிட்டு வந்தியே அப்படின்னு கேட்டவுடனே ஏங்கிட்ட சொன்ன மாதிரி சொன்னீங்களா கடையநல்லூர் போயிட்டு வரேன்னு அப்படின்னு. அப்படின்னோடனே செல்லு கீழே வருது. அப்படியே கீழே எடுத்தோடனே கட் பண்ணியாச்சு. நான் அந்த உடனே செல்லை பிடுங்கினேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன வேலை நடக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஆள் மேலே அப்படி முழு நம்பிக்கை இருந்ததுனால அந்த சந்தேகங்கிறதே வரல. என் பொண்ணு நினச்சி இந்த செல்லில் அந்த உடனே அந்த நம்பருக்கு போனடி அப்படின்னு சொல்லதுக்கும் எனக்கு மதி இல்லை. இந்த செல்லு வேண்டாம், இந்த செல்லை போட்டு உடச்சிரு அப்படின்னு சொல்லி என் மாவட்ட கொடுத்தேன். அதெல்லாம் இல்லை, நான் ஒரு ஆள் ஆபருக்கு பிடிச்சி அதான் கடையநல்லூர் போயிட்டு நான் உங்களுக்கு வரேனே அப்படின்னு சொன்னோம்னு இது சொல்லிடுச்சு. அதனால் நானும் சரி அப்படின்ட்டு அதை தூர விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எனக்கு படபடன்னு அடிச்சுட்டே இருக்குது. ஒரு சந்தேகம் இருக்குது, ஆனால் நம்பிக்கையும் இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே படபடன்னு அடிச்சுட்டே இருக்குது, நம்ம பிள்ளைகள் இருக்கையில் பேசக்கூடாது அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போய் கேட்டேன். என்ன யார்கிட்ட பேசி நடவடிக்கை ஒன்றும் சரியாக தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ நான் அப்படிப்பட்டவனா, நான் சின்ன வயசுலேயே பண்ணாத தப்பாக இப்போ பண்ண போகிறேம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. ஆமாம், என் மேலே நீ சந்தேகப்படுதியே அப்படின்ச்சு. ஆமாம் எனக்கு சந்தேகம்தான் அப்படின்னு. என்ன நீ போய் அந்த வேலையா நான் இது பண்ண போகிறேன். ஏன்னா நான் குற்றாலத்தில் ஒரு நாள் பார்த்துருக்கேன் அந்த பொம்பளை. எனக்கு அந்த கெட்ட பழக்கமெல்லாம் கிடையாது. நீ சும்மா வீணாக சந்தேகப்பட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்தாதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்ச்சு. அன்றைக்கி வந்து தலையில் அடித்து சத்தியம் பண்ணிடுச்சு.
பிள்ளைகள் சத்தியமாக நான் அந்த மாதிரி தவறு நான் பண்ணலை, இனி பண்ணவும் மாட்டேன் அப்படின்னுச்சு. நானும் இந்த ஆள் பின்னாடியே நம்ம சந்தேகப்பட்டுட்டு ஓடனா நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு சரி பார்ப்போம், ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் உண்மை என்றைக்குனாலும் உன் வாயிலேருந்து எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு நான் இருந்துக்கிட்டேன். இப்போது டிசம்பர் மாதம் நான் இந்த ஓம் சக்திக்கு மாலை போட்டு போவேன். அப்போ மாலை போட்டுக்கிட்டு இருக்கையில் வந்து ஏம்மா அங்கே வா, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னுச்சு. இன்னும் உண்மையை சொல்ல, அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வச்சே சொன்னேன் அப்படின்னு. அப்போ என் காலில் வந்து விழுந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிச்சு. என்ன துரோகம் அப்படின்னு கேட்டேன். அந்த பொம்பளை இருக்காளா, அவள் கூட தான் 5 வருஷமாக நான் குடும்பம் நடத்தினேன், இன்னும் வேறு தவறான வார்த்தைகள்னு சொல்லிச்சு, இப்படியெல்லாம் இருந்து வச்சோம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், அப்படியே மனசு தூக்கி வாரி போட்டுச்சு. மாலையும் போட்டிருக்கேன், ஒன்றும் செய்யவும் முடியாது, வாய்க்கு பேசவும் முடியாது அப்படின்ட்டு விளக்கமாத்த எடுத்து 4 சாத்தவும் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரர் அவள் அடித்தாலும் பரவாயில்ல, நீ கொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் பண்ணினது தப்பு தான், நீ மன்னிச்சிட அப்படின்ச்சு. நான் ஒன்றுமே பேசலை. அந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே மனசு அதிலிருந்து என்னால் நிம்மதியான ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியலை. டிசம்பர் மாதம் சொல்லியிருக்கு, ஜனவரியில் அவளை கூப்பிட்டு வச்சு சித்தி வீட்டில் வச்சு பேசியிருக்காங்க. நான் காசெல்லாம் அவளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, காசு எவ்வளோ கொடுத்தாங்க உண்மை விஷயமே அதில் வரல. அவள் எனக்கும் உனக்கும் எந்த இதுவும் இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு 40,000 கொடுத்து அவ்வளோதான், எனக்கும் அவனுக்கும் தவறான உறவே கிடையாது அப்படின்ட்டு செருப்பை கலத்தி அடிக்க போயிருக்கா அந்த ஆள். அந்த பொம்பளை டிவி எடுத்து கொடுத்துருக்காரு, மோதிரம் எடுத்து கொடுத்துருக்கு, செல்லு வாங்கி கொடுத்துருக்கு, இன்னும் நிறையா இன்னெல்லாமல் பண்ணியிருக்கு. இந்த டிவியையும் அந்த மோதிரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த 50,000 கொடுத்து, இவ்வளோ தான் நான் அவங்ககிட்ட கடனாக தான் வாங்கினேன், அவனுக்கு எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பொம்பளை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. எங்கள் அத்தானே இனி இங்கே வான்னு கூப்பிட்டாரு, எதுக்கு கூப்பிடுதே அப்படின்னு. ஆனால் அந்த பொம்பளை வரல, அவள் கூட சேர்ந்த ஒரு பொம்பளை வந்திருக்கா. அவள் கூட சேர்ந்த ஒரு பொம்பளையும் அவளோட ஒரு பையன் வந்துருந்துச்சு. அப்போ அந்த பையனையும் நான் எப்போயோ ஒரு தடவை தானே பார்த்துருக்கேன், எனக்கு சரியாக தெரியலை. நேராக நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். எதுக்கு நீ கூப்பிட்டியே அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டேன். எனக்கும் உனக்கும் எந்த இது இல்லை அப்படின்னு எழுதி வாங்கணும்னு சொல்லி டிவியை கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் பேசுகிறேன், அம்மா என்ன என் வீட்டுக்காரருக்கு கெட்டியாக கொடுத்துறேன்னா டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து கேட்கான்னு அந்த பையன் அப்படின்னு பேசினேன். பெரிய சண்டை வந்துருச்சு. அந்த பையன் நீ அடிக்க வந்தான், என் அடி அலாம்பல, உன்னோட டிவியும் உன் காசையும் தூக்கிட்டு ஓடியே போயிரு, நான் எங்கே போய் பார்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். பிறகு எல்லோரும் அங்கே இருந்து பேசினாங்க. பேசி அதை வந்து துற விட்டாச்சு. இவர் வந்து அதே ஒரு 4 நாள் கழித்து இன்னொரு ஆள்கிட்ட அந்த கடன் வாங்கி கொடுத்துருந்துருக்காரு, 40,000 கடன் வாங்கியிருக்காரு. அந்த ஆள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. வந்த விஷயமும் எனக்கு தெரியாது, ஃபோனும் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக. நம்ம ஃபோன் போட்டாலும் ஃபோன் எப்போவும் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்கும். இதே மாதிரி தான் கடன் கொடுத்தவங்களும் ஃபோன் அடித்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. அது என்ன சுவிட்ச் ஆஃப்னு கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா, நம்மளை வந்து தானே கேட்பாங்க. வீடுன்னா வீட்டில் தானே தேடி வருவாங்க, அவள்கிட்ட போய் கேட்க மாட்டாங்கல்ல. அவள் அந்த ஆள் எங்கே வச்சா தெரியலை, கடன் வாங்கியிருக்குங்கிற விஷயம் நீங்கள் வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இங்கே வந்து இருந்துக்கிட்டு தான் என் நாத்தனார்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் நான் அந்த பைசாலாம் வாங்கி நான் அவளுக்கு தாமா கொடுத்துட்டேன், அந்த பொம்பளைக்கு தான் கொடுத்து நான் கடன் ஆகி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. எனக்கு நான் ஒன்றுமே பேசலை. அடுத்த ஆள்கிட்ட சொல்லுறது நம்மகிட்ட சொல்லணுமில்ல, நம்மகிட்ட சொன்னால் தானே அவன் மேலே நம்ம போய் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்கள். இந்த ஆள் இல்லாமல் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் என் பிள்ளைகளுக்கு கூட என்னை சாப்பாடு ஆக்கி கொடுத்து சாப்பிடவே மனசு இல்லை, அப்படி ஒரு மன நெருக்கடி எனக்கு. இந்த கடன்காரங்க தினம் ஒருத்தங்க வந்து கேட்காங்க வீட்டில், அப்போ எப்படி இருக்கும் மனசு? அப்படி வேதனையில் குத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் இங்கே வந்துருந்துட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கும் ஜகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி பரவாயில்ல, ஒரு ஒழுக்கம், யாருமே ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, பிடி அடி ஒரு தண்ணி அடி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதே மாதிரி தான் பொம்பளைகள்கிட்டையும் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல, அந்த நம்பிக்கையிலே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நான். இப்போ இப்படி இங்கவும் எனக்கு அதை வந்து ஜீரணிக்கவே முடியலை. இன்னும் மனசு ரொம்ப ஒரு ரணத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் மனநிலை எப்படி இருக்குமா உங்கள் வீட்டுக்காரரோட திரும்ப வாழறதுக்கான மனநிலை? எனக்கு இல்லை, சுத்தமாக பிடிக்கலை.
வேதனை என்னை சீரழிச்சிக்கிடே முடியலைங்க நம்மளால். அப்படி எப்படி ஏற்றுக்கிட முடியும்? ஏற்றுக்கிட்டாலும் அந்த அந்த வாழ்க்கையில் வந்து சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. அப்படி தான் எனக்கு தோணும். பசங்க என்ன சொல்கிறாங்க? பசங்களும் அப்படி தான் சொல்லுவேன், ஏம்மா நீங்கள் நம்ம சட்டப்படி அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணுங்க, வேண்டாம்மா, நாங்கள் இருக்கோம்மா உங்களுக்கு பார்த்துக்கிறோம். யாருக்கிட்டையும் எந்த இதுக்கும் போனது கிடையாது. சாப்பாடே இல்லைனாலும் அது பாட்டுக்கு நான் கொடுத்ததை தான் சாப்பிடுவேன். நான் பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்துருக்கேன். இந்த ஆள் இந்த மாதிரியான ஒரு தவறு பண்ணிவிட்டு நல்ல வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ததுன்னு எனக்கு புரிய மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களாம்மா? நான் இப்போ கூப்பிட்றேன். சொல்லுங்கள். நான் 1990 சென்னைக்கு வந்துட்டேன். நான் 93 ஊருக்கு போயிட்டு என்னுடைய மாமா பொண்ணு, என்னுடைய மனைவி மாரியம்மாள் அவங்கள திருமணத்துக்காக பேசியிருந்தோம். அவங்க என்னுடைய மாமா பொண்ணுங்கிறதுனால என் கூட அந்த அக்காவை எங்கள் ஒய்ஃபோட அண்ணனுக்கு கொடுத்துருக்குறோம். கொண்டாங்குடுத்தான்னு சொல்லுவாங்க சம்மந்தம். பெண் கொடுத்து பெண் எடுத்துருக்க மாதிரி. எங்கள் மாமா அதுக்கு சம்மதிக்கலை. காரணம் ஃப்யூச்சரில் வந்து இவங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க, இந்த விருப்பமான திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாமா சொல்லியிருந்தாங்க. அதேமாரி எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை ஒன்று வராது, அவங்க நல்ல பையன் படிச்சிருக்கான், நல்ல அவன் எப்படியா பழச்சிக்கிட, ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா விரும்பி கேட்டாங்க. நானும் என் மனைவியை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணினேன். எங்களுக்குள்ளே எந்த விதமான கருத்து வேறுபாடோ மனஸ்தாபமோ எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன இது பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிடுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்பில். மற்றபடி நான் சண்டை போட்டு மனைவி கோவிச்சிட்டு போனது இந்த 22 வருஷ வாழ்க்கை அனுபவத்தில் கிடையவே கிடையாது. ரொம்ப விழிப்புணர்வோடு தான் நான் வாழ்ந்தேன். 2010 நான் சென்னையில் இருந்திருக்கும்போது பசங்க பெரிய பசங்களாயிட்டாங்க. சரி, இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அப்பா ஸ்தானத்தில் அங்கே போயிருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நம்ம படிப்பு படிக்கலைங்கிறதுனால பசங்களோட படிப்புக்கும் அவங்கள சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கு முடியாது. உங்கள் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்க? ஆமாம், நான் மட்டும் இங்கே இருந்தேன். அப்போது 2010 நான் வந்து ஒரு ஆட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஒரு சொந்தம் ஒரு ஆட்டோ வாங்கியிருந்தேன். ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். என் மனைவியோட நகையை அடமானம் வச்சு தான் நான் வாங்கினேன். அப்போது 2 வருஷம் நல்ல வண்டி ஓடி. இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்போ கூட உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும்? நீங்கள் மாதம் மாதம் போவீங்களா? எத்தனை மாதத்தில்? நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் போவேன். ஆமாம், போனாலும் நான் வெரி இன்டெலிஜென்ட் மேடம். நான் ரொம்ப பக்கவாக ஒழுக்கமாக டிசிப்ளினாக தான் நான் இருந்தேன். இப்போ 2012க்கு பிறகு என்னுடைய ஆட்டோவில் ஒரு சைத்தான் ஒன்று பொம்பளை உருவத்தில் ஒரு விதவை பொம்பளை வந்து என் வண்டியில் ஏறினது தான் எனக்கு பேய் பிடிச்சிருக்கே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது மேடம். நீங்கள் இங்கே தனியாக இருக்கும்போது ஒழுக்கத்தோடு தான்? ஆமாம், ஷுயர், 100% ஷுயர். யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். என்னுடைய நான் வேலை செஞ்ச நிறுவனம் வந்து அடுத்து ஓஎம்ஆர் ரோட்டில் என்ன ஹோட்டல் பில்டில் ஒரு 10-15 வருஷம் சர்வராக வேலை பார்த்து நான் பொருளிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியான வருமானம் தான். அந்தளவுக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை அனுசரித்து தான் நான் கரெக்டாக இருந்தேன். அதேமாதிரி பசங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுக்குற வீடு நிறைய பார்த்தீங்கன்னா லைப்ரரி மாதிரி தான் இருக்கும். வீடுன்னே சொல்ல முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. அவ்வளோ புத்தகங்களும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலோடு நான் இருக்கணும்னு தான் வண்டி வாங்கி பொண்ணு இன்ஜினியரிங் சேர்த்து அவளும் நல்லா படித்து இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகி 5 கம்பெனிக்கு அவள் கேம்பஸில் செலக்ட் ஆகி வச்சுருக்கா. நான் ஒரு ஒழுக்கங்கட்ட மனுஷனாக இருந்தால் என் பிள்ளைகளை நான் ஒழுக்கமாக கிட்ட தான் வளர்த்துருக்க முடியும். நாங்கள் 2 பேரும் ஒரு ஜோடியை கூட நாங்கள் உட்கார மாட்டோம். நான் ஒரு அண்ணன், என் மனைவி வந்து ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிடுவோம். எந்த விஷயத்துக்குமே நாங்கள் அந்தளவுக்கு ஒரு இன்டிசென்ட்டாக நாங்கள் பிஹேவ் பண்ணவே இல்லை. பசங்களுக்காக? ஆமாம், பசங்களுக்காக இல்லை, கௌரவமாக தானே. மனசுக்கு வந்து கணவன் மனைவினா அப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. டீசெண்டாக தான் நாங்கள் இருந்தோம், இனியும் அப்படி தான் இருப்போம். இப்போ பசங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு விதவை பொம்பளை பேர் வந்து ராஜேஸ்வரி. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் ஆட்டோ சவாரிக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் 2010 ஆட்டோ வாங்கிட்டேன். அந்த அம்மா எனக்கு 2 வருஷமாக அவங்க என்னை சவாரி கூப்பிடவே இல்லை. நான் அதை பற்றி அவங்க மைண்டுக்கே கொண்டு வரல. நான் திடீர்னு பக்கத்து வீட்டில் இப்போ அங்கே அந்த தெருவுக்கு எனக்கு அடிக்கடி அவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்? ஆமாம், அவங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் மற்றபடி அவங்கள வந்து நான் ஒரு பொருளாகவே எடுத்துக்கிடலை. நான் அவங்க சமுதாயத்தில் தெருவில் நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க, விரும்பி கூப்பிடுவாங்க. அப்போ இவங்க வந்து பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்க, இந்த ஆட்டோ அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்டோ ஓடிட்டே இருக்குது, நல்லா ஓடுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நல்ல மனுஷன் சார், மெட்ராஸ்லேருந்து வந்து இப்போ தான் வந்து புதுசு ஆட்டோ வாங்கி ஓட்டுறாரு, ரொம்ப சூப்பர்மேன், அவரை நம்பி எங்கேனாலும் போகலாம் வரலாம், பயமே கிடையாது, நல்ல மனுஷன், பசங்க 2 பேரும் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்காங்க, அவங்க 2 பசங்களுமே நல்ல ஸ்கூலில் பரிசு வாங்குவாங்க, நல்ல பையங்க, நல்ல குடும்பம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் விசிட்டிங் கார்டில் அடிச்சு கொடுத்துருந்தீங்களா? ஆமாம். என்ன 24 hours ஓட்டுவீங்க? எஸ். எப்படி ஒரு ஐடியா வந்து? அது என்னால் முடியும். ஆமாம். என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த தாட் வந்தது? எப்படி தாட் வந்ததுன்னா, வீட்டில் ரொம்ப கஷ்டம் மேடம்,
உடம்பெல்லாம் செல்லடி ஓட்டி ஓட்டி ஓட்டி. என்ன மாதிரி எந்த ஆட்டோக்காரனும் ஒரு மாதம் கூட ஓட்ட முடியாது மேடம். 80 மாதம் ஆட்டோ நிப்பாட்டமாக வண்டி ஓட்டிருக்கேன். அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் பாருங்க. ஃபுல் டைம் ஓட்டுவீங்க? எஸ். ஆட்டோவில் கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்து படுத்துக்கிடுவேன். வண்டி ஓட்ட மேலே சவாரி இல்லைன்னு விதம் படுத்துக்கிடுவேன். வண்டிக்குள்ளே படுத்துக்கிடுவேன். நான் காக்கி சட்டை காக்கி பேண்ட் தான் எனி டைம் இருக்கும் என்கிட்ட. நல்லா சம்பாதிச்சிங்க? எஸ். ஸ்ரீ அண்ணாமலை ஆட்டோ. ஆமாம். 24 மணி நேர சேவை, பிரசவத்துக்கு இலவசம். ஆமாம். 50 பிரசவத்துக்கு நான் போயிருக்கேன் மேடம் 6 வருஷத்தில். எனக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்டோ ஓட்டினவங்களுக்கு ஆட்டோ தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது மேடம். நான் போனதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்து நான் போய் அந்த முகாமை கண்டுபிடிச்சி, நான் டெய்லி பத்திரிக்கை வாசிப்பேன். அந்த முகாம் எந்த இடத்துல போடுறாங்கிறத கண்டுபிடிச்சி நான் உடனே இப்போ அந்த ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் நமக்குன்னு தொழிலாளர்களுக்கு ஒன்று இருக்குது, நம்ம இறந்து போனால் நம்ம குடும்பத்துக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி யூனிஃபார்ம் போடணும், பேட்ச் குத்தணும், லைசன்ஸு, அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில் உள்ள அனைத்து காரியங்களையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். கொடுத்து 5,000 ரூபாய் எனக்கு ஒரு செயலாளர் பொறுப்பு கொடுத்து 5,000 ரூபாய் என் கையில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கும்போது 50,000 ரூபாய் ஆக்கி நான் கொடுத்தேன் மேடம். எப்படி? அதை நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணிக்கிடுவோம். இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து வண்டி பழுது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி சில காரியங்களுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிடுவோம். இப்போது இந்த பாரத பிரதமர் வந்து மானியத்தில் சிலிண்டர் வழங்குறாங்க இல்லையா, அதுக்கு மானியம் கொடுக்குறாங்கல்ல. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபார்மில் வாங்கி எங்கே ஃபில் பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய வண்டியில் வர சவாரியில் வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நான் அந்த வழிமுறையை காட்டி கொடுப்பேன், செய்து கொடுப்பேன். ஒருத்தங்க பேங்க்கில் பணம் போட்டால் அந்த ஃபார்ம் இப்படி ஃபில் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்போ அப்போலோ கார்டு, கஸ்டமர் கார்டு வச்சுருக்கேன் மெடிசனுக்கு. ஒரு பேஷண்ட் அடிக்கடி பேஷண்ட் நிறைய வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தேவையான மருந்து மாத்திரைகளை நானே வண்டி ஓரங்கடி எங்கே பார்க் பண்ணணுங்க எனக்கு தான் தெரியும். ஏன்னா டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் போய் நிப்பாட்டணும், அதான் போக்குவரத்து இடைஞ்ச டிராஃபிக் போலீஸும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கரெக்டான இடத்துல நிப்பாட்டி நான் அந்த கார்டை கொண்டு கொடுத்தா இதில் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி ஏறும். அவங்களுக்கும் 200 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா 15 ரூபா அவங்களுக்கு நமக்கு லாபம் இருக்கும். சூப்பர். நல்லா கஷ்டப்பட்டீங்க, ரசிச்சு பண்ணீங்க. ஆமாம். அந்த தொழில் வந்து என்னுடைய உயிராக தான் நேசித்து தான் பண்ணேன். போலீஸ்காரங்களும் ஆட்டோவில் ஏற்றினதில்லை. அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டதில்லை, சவாரி கூப்பிட்டதில்லை, நான் போனதும் இல்லை. குடிகாரங்களே நான் ஆட்டோவில் ஏற்றினதில்லை. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது? ஆமாம். எப்படிங்க அதில் இல்லை போய் மாட்டினீங்க? எப்படி மாட்டினா அந்த பொம்பளையுடைய பேச்சுக்கள் வந்து என்னை மதிமயக்க வச்சிருச்சு. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். அவள் வந்து சவாரி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு சவாரி கூப்பிட்டோன்னே நீங்கள் யாருமா எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் அவங்க கணவருடைய தம்பி பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு கடை வச்சுருக்காங்க, அந்த கடையில் நாங்கள் ஜாமான் வாங்குவோம், மளிகை ஜாமான் வாங்குவோம். அங்கேருந்து பேசுகிறேன். நாங்கள் இந்த மாதிரி நான் தென்காசி போகணும், எனக்கு ஆட்டோ வருமானு கேட்டாங்க. இல்லைம்மா நான் ஸ்கூல் ட்ரிப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பக்கத்து கிராமத்தில், அதனால் நான் வர முடியாது, நீங்கள் வேறு ஆட்டோ கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நான் ஸ்கூல் ட்ரிப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 2-3 நாள் கழிஞ்சுது. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. அதை நான் மனசில் மெமரி பண்ணி வைக்கல. 2வது கால் பண்ணோடனே எங்கே போகணும்னா இந்த மாதிரி தென்காசி போகணும் அப்படின்னாங்க. அப்போ எத்தனை மணிக்கு போகணுன்னு? சாயந்தரம் 6 மணிக்கு போகணுன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அது ஒரு புக்கிங் மாதிரி. 6 மணிக்கு நான் வேறு எந்த சவாரிக்கும் போக மாட்டேன். அப்படி நான் சரின்னு சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக 6 மணிக்கு அவங்க போனேன். தென்காசி போனாங்க. எவ்வளோ ஆகுன்னு கேட்டாங்க. அப்போ 120 கொடுங்க. வெயிட்டிங் பண்ணி கூப்பிட்டு வந்தால் எவ்வளோனாங்க? 200 அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருங்க, நான் ஷாப்பிங் போய்ட்டு வந்துட்டேன். 2 இறக்கி விட்டு நான் காசு வாங்கி நான் வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த சவாரி. அடுத்து ஒரு 4-5 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சவாரி கூப்பிட்டாங்க. மறுபடியும் சவாரி கூப்பிட்டோடனே போயிட்டு ரிட்டன் நின்று வெயிட் பண்ணி கூப்பிட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க. 200மா அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே சரின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ரிட்டன் வண்டியில் வந்துருக்கோம். அந்த அம்மா நான் தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து வாடகை எவ்வளோ அப்படின்னாங்க. 200 ரூபா. இதே உங்கள் ஒய்ஃபு கிட்ட வந்தால் அப்படி உங்கள் ஒய்ஃப் வந்தால் அப்படி 200 ரூபா கேட்பீங்களா அப்படின்னாங்க. நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. இல்லை உங்களை தான் எல்லாருமே நல்ல ஆட்டக்காரன்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ஜீவன் இருக்க வரைக்கும் எனக்கு நீங்கள் கணவராக இருக்கணும். நான் ஏசப்பட்ட வேண்டியிருக்கேன். நான் கிறிஸ்டின், நான் பைபிள் படிக்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நல்லமா வாய் பேசி. எனக்கு அந்த இருட்டில் எனக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. சரி ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, நான் அமைதியாக இருந்துட்டேன். அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்சிது. ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஃபோன் வந்துட்டு மறுபடியும் ஃபோனில் பேசி என்னை வந்து வண்டியிலே வாழ்க்கை எல்லாமே நாசமாகிட்டு இப்போ கேள்விக்குறியில் நிற்கிறேன் மேடம்.
எனக்கு எந்த வழியும் தெரியல, யார்கிட்டையும் போய் எந்த ஐடியாவும் கேட்கறதுக்கு எனக்கு தோணலை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன். நீங்களும் அவங்களும் பழகினது அவங்க பசங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். உங்கள் மனைவிக்கு தெரியாது. ஏன் அப்படி துரோகம் பண்ணீங்க? அது என்னுடைய தவறு. அவரோட பேச்சுக்கு நான் மதிய கேட்டு போய் தவறு செய்துட்டேன். அந்த தவறுக்கு நான் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சாகணும். அதுக்கு நான் பிரேட்சத்தை தேடிக்கிடுவேன். மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு மனிதத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட இந்த ஜீ தமிழ் டிவிக்கு வந்திருக்கிறேன். நான் அந்த பொம்பளை மேலே காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கிறதா, கலெக்டர் மூலம் நடவடிக்கை இருக்கிறதா எனக்கே ஒன்றும் புரியலை. எதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? அவங்க வந்து நூதன மோசடி இது அதுதான் எனக்கு மனசில் எனக்கு ஒன்றும் சரியாக படலை. சரி, உங்களை தேடி வந்தால் என்ன நடந்தது சொல்லுங்கள். அவங்க வந்து நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லி பசங்களுக்கு தேவையான காசுகள்லாம் என்கிட்ட வந்து லட்சக்கணக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு 2016 வரைக்கும் 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. மாதம் 10,000 ரூபா வீதம். இந்த 500 நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி 1000 ரூபா நோட்டு, ஒரே நோட்டு மட்டும் பழைய நோட்டு இருந்துச்சு. அப்போ நான் இதை கொண்டு போய் கொடுத்தேன். இந்த மாதம் செலவுக்கு இதை வச்சுக்கோ, அடுத்த 2-3 மாதம் என்கிட்ட காசு கேட்காது, எனக்கு வண்டி எஃப்சி வேலை பார்க்கணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களையும் நான் பார்க்கணும். 2 குடும்பத்தையும் நான் 2 கண்களாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஆனாலும் அங்கே அந்த குடும்பத்துக்கு செலவு பண்ணதை விட நான் இந்த குடும்பத்துக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப தவறான செயல். நானும் ஏதோ ஒரு அளவுக்கு தான் நான் உனக்கு செய்ய முடியும், நீயே உன் மனசாட்சியை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிட்டு நான் காசு கொடுத்தேன். அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் 20,000 ரூபா எனக்கு வேணும். நான் மாதம் குழுவுக்கு நான் 15,000 ரூபா கேட்டேன்னா 5,000 ரூபா குடும்ப செலவுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் இங்கே வர வேண்டாம், என் பசங்க உங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்படியே காசு கட்டுக்கட்டாக கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் உனக்கு கணவனாக தெரிஞ்சேன், உனக்கு கண்ணுக்கு பாதி உடம்பு பாதி உயிரமாக தெரிஞ்சோன்னு நீ பைபிளில் 10 வாட்டி சத்தியம் பண்ணுவேன், நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிக்கிடுவேன். இப்போ காசு நீ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், எனக்கு 20,000 ரூபா கொடுன்னு சொன்னாக்கா அப்போ இது வந்து நம்பிக்கை துரோகம் இல்லையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அந்தோடனே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து நான் ஒரு அடி அடித்தேன் வாங்கி, அவளும் சரிப்பட்டு ஒரு அடி அடித்தா. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வந்து பார்த்தாங்க, வேறு என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை, ஒழுங்காத்தானே இருந்தீங்கன்னாங்க. எதுவும் பேசலை. அப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய செய்துட்டு நண்டிக்கிட்டு போய் பேசிக்கலாம் சொல்லிட்டு நான் படுக்கணும்னு போயிட்டேன். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு 2-3 குடும்பம் இருக்காங்க பக்கத்தில், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சே தான் நடக்குது மேடம். இதுதான் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. நான் கடைசியாக ஒரு முறை வந்து அந்த வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு மறுநாள் என்கிட்ட சொன்ன டிவி வாங்கி கொடுத்துருந்தேன், பெரிய டிவி. அந்த டிவி வந்து இஎம்ஐ சிஸ்டத்தில் வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு 2 கிராம் மோதிரம் கொடுத்துருக்கேன், ஒரு செல்ஃபோனு, ஒரு வாட்ச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, அவ்வளோ நான் கொடுத்த அமௌண்ட் 6 லட்ச ரூபா பணம் கொடுத்துரு, டிவி பொருள் எல்லாமே என் கையில் கொடுத்துரு, உனக்கு எனக்கு நம்ம எந்த இதுவும் வேண்டாம், சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நான் பண்ணதாவா, என்கிட்ட வந்து நீங்கள் காசு கேட்குறது தப்பு. நான் என்கிட்ட எவனுமே இது வரைக்கும் கொடுத்த காசு கேட்டது கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது. அதை மீறி உனக்கு வேணும்னு சொன்னாக்கா நான் என் பையன்கிட்ட கேட்டுக்கிட்டு என் பையன் கொண்டாந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். நான் எதுவும் பேசலை. ஒரு 4 நாள் கழிஞ்சது. 4 ரவுடிங்களையும் அவங்க மூலமாக நான் ஒரு ஆள்கிட்ட சீட்டு காசு மாதிரி வாங்கியிருந்தேன். டெய்லி 20,000 ரூபா வாங்கியிருந்தேன். அதில் 10,000 ரூபா கட்டிட்டு 10,000 ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த 10,000 ரூபா கொடுக்க போகும்போது இவங்களை அடியாள்களை வச்சு காரில் அனுப்பி எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்கள வரவழைச்சி இந்த 50,000 ரூபா கொடுத்துட்டு வண்டி ஃபைனான்ஸுக்கு அந்த பையன் போட்டிருக்கிறாங்க, ஜாமீன் கைது போட்டான். அதுக்கு ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டு இனிமேல் வந்து எதுவும் பண்ணாக்கா உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போனதான். இவ்வளோ நாள் எவ்வளோ பணங்களை செலவு பண்ணிவிட்டா நம்ம மானத்தை இழந்தாச்சு, அவட்ட 2வது மனைவியாக நம்ம வாழ்ந்தோம். ஆனால் அவள் நம்மளை அப்படி நினச்சிக்கிட்டதில்ல. அவள் ஒரு நூதன முறையில் ஒரு தப்பான வழியில் நம்ம பணம் இருக்கா, அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்கா. அவள் நடிப்புக்கு நம்ம மதிக்கிட்டு போய் விழுந்துட்டோம். அப்போ இவள் வந்து உண்மையான தான் அப்படிங்கிறது என் மனசாட்சிக்கு தொட்டதும் நான் டக்குன்னு என் மனைவியோட காலில் விழுந்து மன்னிச்சிருமா, கடன் நெருக்கடி இப்போ அதிகமாக இருந்தும் என்ன காரணம் கேட்டுருந்தா, எதனால் இவ்வளோதான் ஆச்சு என்ன ஆச்சுன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், ராஜேஸ்வரிக்கு கொடுத்துட்டேன், நிறைய செய்திருக்கேம்மா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் காலை தொட்டு கும்பிட்டேன். அப்போ வந்து 2 அடி அடித்தான். சரி நம்ம மனைவி தானே, அடித்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்களுக்கு பரீட்சை முடிஞ்சது. ஜனவரி 12ஆம் தேதி நான் ஊர்லேருந்து சென்னைக்கு மறுபடியும் ஒரு வேலை தேடி வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஹாஸ்டலில் குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்க்குறேன். கிடைச்ச சம்பளத்தை மனைவி அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட்டு இந்த கடன்காலங்கள் கொஞ்சம் குடும்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை விட அதிகமான அளவுக்கு நான் இருந்து கொஞ்சம் வேலை அதிகமான வருமானத்துக்கு பொருள். ஆட்டோ என்னாச்சு? ஆட்டோ வந்து ஒரு 50,000 ரூபா கடன்காரங்களுக்கு அவங்க வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மொத்தத்தில் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் போச்சு. ஆமாம். அவங்களோட உண்மையான முகம் எப்படி தெரிய வந்தது? அவங்களோட உண்மையான முகம் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. 2வது வர வர சாப்பாடு கொடுக்குறது, இப்போ பேசுகிறது, இப்போ எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அடுத்து வேறு செல்ஃபோன்கள் அட்டன் பண்ணுறது, அதுமாதிரி பக்கத்து யாரெல்லாம் மோசமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க பழக்க வச்சுருக்கிறது, இதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு. எத்தனை வருஷம் வரும் அவங்களோட தொடர்பில்? 5 5 வருஷம். ஆமாம்.
5 வருஷமா உங்களுக்கு மனைவி ஞாபகம் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நான் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். என் மனைவி பிள்ளைகளை நான் வெறுக்கலை, என் உயிர் பண்ணாலும் வெறுக்க மாட்டேன். நான் எப்பவும் போல ஒரே மாதிரி தான் நான் இருப்பேன். இனி செய்த தவறுக்கு நான் மன்னிச்சுக்கிட்டு நான் இனிமேல் அந்த மாதிரி தவறான வழிக்கு எந்த சூழ்நிலைக்கும் நான் போயிட மாட்டேன். அவங்களுக்கு தேவையானதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உழைச்சி என்னால் காப்பாற்ற முடியும். உழைச்சி 10 லட்ச ரூபா கடத்தை கொடுக்க முடியுமா? உழைச்சி எங்களுக்கு செய்ய முடியுமா? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, இனி மேலே அந்த கடத்தை கொடுக்கவா எங்களுக்கு செய்யவா? படிப்புக்கு வந்து எஜுகேஷன் லோன் இருக்குது அவனுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. மேற்கொண்டு இப்போ உள்ள செலவு நான் தான் பார்த்துருக்கேன். படிப்புக்குன்னு என்ன செலவு 2 சென்ட் இடம் இருந்தது. 2 சென்ட் இடத்தையும் 3 லட்சத்துக்கு விற்று கொடுத்துருக்கேன். மிஞ்சி மிஞ்சி போன அந்த ஆள் 57,800 தான் என் பிள்ளைக்கு படிப்புக்குள்ளே அனுப்பி விட்ருக்கேன். கணக்கு இருக்கு என்கிட்ட. எதுக்கு இடத்த விற்றீங்க? கடன் இருக்குது, பிள்ளை படிப்புக்குன்னு சொல்லி தானே அவ்வளோ வாங்கியிருக்கு. நான் இந்த மாதிரி போகிறோம்னு சொல்லி கேட்டால் எவனும் கொடுப்பானா? இடத்த விற்று நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து செஞ்சீங்களா? கேளுங்க. வித்துன்னு செய்யல, வெளியே கடன் வாங்கினதுனால அதிகமாக 20,000 30,000 50,000 அப்படி வாங்கினதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இடத்த விற்றுறோன்னு சொல்லிட்டு இடத்த விற்று அந்த கடன்களை கொடுத்தது. நீங்கள் 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சீங்க? ஆக்சுவலி பிரியலை, நாங்கள் 2 பேரும் பிரியவே இல்லையே. நான் தான் கடன் தொல்லை அதிகம், டார்ச்சர், அது தற்கொலை பண்ணி தான் சாவுங்கிற ஒரு முடிவுக்கு இருக்குது சூழ்நிலை. அவங்களையும் அப்படியே செஞ்சுட்டேன்னா அவங்களும் கூடுதல் தண்டனைக்கு ஆளாகணும்னு தான் நான் ஒரு 16 பக்கத்துக்கு உருக்கமான லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு ஆராய்ச்சி செய்கிறது தான் காரணங்கிற அளவுக்கு தெளிவாக எழுதி நடந்த விவரங்களையும் அதில் எழுதி வச்சுட்டு தான். செத்த உடனே என்னொன்னே எங்களை விட்டுருவாங்களாம். அப்புறம் நான் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு முடிவு பண்ண தானே அந்த மாதிரி விடுவாங்க. ஐயா நீங்கள் பாருங்க, சட்டப்படி நான் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டோம்னு நான் காட்ட முடியும். ராஜேஸ்வரி நீங்களும் பிரிஞ்ச கடைசி நாளுக்கு எதுக்கு பிரிஞ்சீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா, காலையில் நீ வர வேண்டாம்னு சொன்ன வீட்டுக்கு. அன்றைக்கி தான் அந்த சம்பவம் நடந்தது. காலையில் எங்கள் வீட்டுக்கு இனிமேல் நீ வரக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ளவான உறவுகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்? அப்போ இவ்வளோ நாளும் நீ மனைவி மாதிரி தானே இருந்தேன்னு. அதெல்லாம் சும்மா நடிப்பு, உன்ட்ட காசு கிடக்குன்னு நான் 1000 போய் சொல்லுவேன். அதை நீ நம்பி முட்டாளந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டா. இன்னும் வரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டா. தெளிவாக சொன்னதுக்கப்புறம் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் வண்டிக்கு போகல, வண்டி ஆட்டோவே எடுக்கலை, ரிப்பேர் அது எஃப்சிக்காக விட்டுருந்தது. அப்புறம் கொஞ்சம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே சரி உங்கள் பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான், அந்த பையன்கிட்ட போய் நியாயம் கேட்பேன். என்னடா உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ ரூபா இப்போ செலவு பண்ணிருக்கேன், உங்கள் தம்பியை படிக்க வச்சுருக்கேன், இப்போ தங்கச்சியை படிக்க வச்சுருக்கேன், வீட்டுக்கு தேவையான இது பண்ணிருக்கேன், சீட்டு காசு கட்டியிருக்கேன், குழு கட்டியிருக்கேன், இவ்வளோ தூரம் லட்சக்கணக்கில் வாங்கி போட்டிருக்கேன். உங்கள் அம்மா ரொம்ப ஈஸியாக இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே என்ன காரணம்னு அவன்கிட்ட போய் நியாயம் கேட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறான். அங்கே போனால் அங்கே அதை விட பெரிய கொடுமை. அன்னையிலேருந்து தான் நான் தூக்கி தூரப்பட்டது. இந்த பொம்பளை இன்னொருத்தங்க கூட அருவியில் குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ்ஸோட ஒன்றா உட்காந்துருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலையா அவங்கள? நான் கேட்கல. டக்கு நான் 4 அடி போனோடனே இவ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இருட்டில் டக்கு நான் அப்படி பின் வாங்கி இங்கே தள்ளி மறைமுகமாக ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபோன் அடித்தேன்னு எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அவள் சொன்னா, எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் காலையிலே சொல்லிட்டோம்ல, கராராக சொல்லிட்டோம்ல, எதுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா. நீ எங்கே இருக்குன்னு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. நான் குற்றாலத்தில் இருக்கேன் அப்படின்னா. குற்றாலத்துக்கு எதுக்கு போனேன் அப்படின்னா. குற்றாலத்துக்கு எதுக்கு போவாங்க, குளிக்க போவாங்க, இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், நீ கிறிஸ்டின் சொன்னியா, உன் பக்கத்தில் ஒரு காய் வெட்டி கட்டி உட்காந்துருக்கானே அவன் யாருன்னு நான் கேட்டேன். அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆஹா இதால் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளால் திரும்பியே பார்த்து பேச முடியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மனசுக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது. நான் உன் பையன்கிட்ட நீ நியாயம் கேட்கணும்னு தான் நான் வந்தேன். ஆனால் ஒன்றை நான் இந்த இன்னொரு ஆளோட நான் பார்ப்போம்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அது என் குழந்தை, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னா. அதோடு சரி. நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் அங்கேயே நின்று சண்டை போட்டுட்டு 12 ஆள் தான் வீட்டுக்கு வந்தோம். அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கடன் ஆச்சு. உண்மை. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு என் மனைவி சொன்ன மாதிரி இடத்த விற்றுருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம், ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கே தவிர இந்த கடன் வாங்கின காசில் வந்து ஒரு பைசா கூட நான் இந்த குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணவில்லை. அனைத்தும் நான் அவங்களுக்கு தான். அவங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்க வெறும் ஆளாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2017க்கு பிறகு தான் இந்த பொம்பளுடைய சுயரூபம் மற்றவங்க விசாரிக்கும் போது என்னுடைய பிரச்சனை வெளியே தெரிஞ்சிச்சு. நான் பப்ளிக்கு பேசக்கூடிய ஆரம்பிச்சேன். மற்றவங்க மாதிரி திருட்டுத்தனமும் நான் அவங்க வீட்டுக்கு போகலை. பகலே போவேன் வருவேன். வீட்டுக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே ஒரு இதாக தான். ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க. எப்படி பெருமையாக இருக்குது? நான் பெருமையாக சொல்லலை. என்னவா அது? சரி, இப்போ என்ன வேணும்? இப்போ நான் ஆட்டோவை மீட்டணும். அவகிட்ட இருந்து 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அவள் 50,000 ரூபா மட்டும் அந்த ரவுடிகளை வச்சு கொடுத்து விட்டா. மற்ற பொருட்களை அவள் பையனை விட்டு கொடுத்து விட்டா. அவட்ட இருந்து காசு மீட்டணும், கடனை கொடுக்கணும். இவங்களுக்கும் நான் வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி செய்யணுமோ அதை நான் செய்யணும். முதல்ல
அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்த காசு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமாம். அது நீங்கள் லீகலாலாம் அப்ரோச் பண்ணணுன்னா அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கணும். ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை மறந்துடுங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் அனுபவிக்கிற தண்டனை விட்டுருங்க. நான் அந்த பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கார், ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். நீங்கள் மறுபடியும் நல்லபடியாக ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லா வாழ முடியும். நடந்தது ஒரு கெட்ட கனவாக நினச்சி ஒரு கஷ்டகாலம் வரும்போது எந்த ரூபத்தில் வரும் சொல்ல முடியாது. அது வந்து நம்ம நடந்து போகும்போது எந்த காரணம் இல்லாமல் தடிக்கு விழறது இல்லையா, அந்த மாதிரி தான். அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு நடக்கணும். முதல்ல மனசை தைரியப்படுத்திங்க. நீங்கள் பண்ண வேண்டியது நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பிரிவை சரி பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் எவ்ரிதிங் வில் ஃபாலோ. உங்கள் பசங்க 2 பேரும் தலை தூக்கிட்டு வாங்க, படிச்சிட்ருக்காங்க. அதனால் மற்றதெல்லாம் அப்புறம் நடக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது முதல்ல அது எனக்கு ரொம்ப உறுத்துது. அது சரியாகணும். அம்மா நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு புரியுது, உங்கள் வருத்தம் புரியுது. யாராலே ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறது வந்து ரொம்ப கடுமையான விஷயம். துரோகத்தில் என்ன வந்து என்கிட்ட சொன்னாந்தாலும் தெரியுமா? ஆமாம், எனக்கு அவள் அழகு தான். 5 வருஷமும் அதை சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. என்கிட்ட மாத்திரம் சொல்லலை, வேறு 2 பெரிய ஆளுகிட்டையும் சொல்லியிருக்கான். என்கிட்ட கிடைக்காத சுகத்தை அந்த மாதிரி அவள் சொன்ன வார்த்தை வந்து எனக்கு அப்படியே மனசு ரொம்ப எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறதுனால அழாமல் இருக்கேன். மாரியம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. லைஃப்பில் வந்து மனதைரியத்தோடு இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களில் வீக்னஸ் வரலாம். நீங்களே சொல்கிறீங்க, உங்கள் கணவருக்கு சின்ன வயசில் கூட அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்தது கிடையாது. ஏதோ கஷ்டகாலம் அந்த ரூபத்தில் வந்து அந்த நம்பிக்கையிலோட இன்னுமே சேர்ந்து வாழ்ந்தாலும் அது வராதுல்ல. இல்லைம்மா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கே நான் அவரை ஏற்றுக்கணும்னு நீங்கள் சொல்லலை. காலம்தான் காலம் பதில் சொல்லும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு தயாராகணும். என்னால் அது முடியலை. அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்கள் பசங்களுக்கு அப்பா தேவை. நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. நான் யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஊரே சொல்லியிருந்தாலும் நான் நம்பிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை வச்சதுனால இதை கேள்விப்பட்டதை நானே அப்படி சுக்குறாயிட்டேன். எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நீ காலம் பூரா அவனை கல்யாணம் பண்ணணும், கண்ணீரும் கவலையுமா தான் இருப்பாரு. ஏன் அப்படி சொன்னார்? இந்த ஆளை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து பெரியவங்க மேடம், அவங்க வயசுல பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவங்க, அவங்க குடும்பத்தில் பெரிய ஆளு, உங்க அப்பாவும் பெரிய ஆளு. அந்த இதில் அவங்க என்னன்னா அந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது வந்து அது நல்லா இருக்காதுங்கிறத கருத்தை எங்கள் அம்மா எடுத்துருக்காங்க. ஏமா அவர் அப்படி தப்பு பண்ணார்தானா உங்களை பிரிஞ்சு சென்னையில் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? செஞ்சுருக்கலாம்ல. செஞ்சுருக்கலாம். நம்ம இப்போ வந்து அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து அந்த கணக்கு என்கிட்ட வந்து நான் என்னதான் வேலை பார்த்தேன், இவ்வளோ சம்பளமா என்ன அப்படிங்கிற மாதிரி உண்மையாக அவர் நடந்துக்கிட்டதே இல்லையே என்கிட்ட. நான் எதை வச்சு அதை அவரை கண்டுபிடிக்க முடியும்? நீங்களே தான் சொன்னீங்க அவருக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்தது கிடையாது. என்னுடைய நம்பிக்கை. நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நம்பிக்கை. இல்லை, அவர் பேசினாலும் அந்த மாதிரி தெரியலம்மா, தப்பானவரா தெரியல. ஏதோ ஒரு கஷ்ட காலம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களை உங்கள் குடும்பத்தை பிரிச்சிருக்கு. நீங்கள் இப்போ அவரை மன்னிச்சு ஏற்றுக்கலைன்னா அவரால் மீண்டு வரவே முடியாது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், புருஷன் பொண்டாட்டியா 22 வருஷமா வாழ்ந்திருக்கீங்க. இந்த ஆள் வேண்டான்னு கம்ப்ளீட்டாக உங்களால் மறக்கவே முடியாதுமா. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க புருஷன் வேண்டான்னு, ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாயில் படுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஆயிடுத்து நம்ம குடும்பம்னு நினைக்காத நாள் இருந்திருக்காது. கரெக்டாக? அந்த வருத்தம் இருக்க தான் இருக்கும். நம்ம பசங்க நல்லா இருக்கணும், பசங்களுக்கு அப்பா வேணும், ஒரு நல்ல குடும்பம் வேணும். ஆஃப்டர் ஆல் 10 லட்சம் ரூபா கடன் இருக்குமா மேக்ஸிமம்? ஆமாம். நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா உழைச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த கடனை மீட்ட முடியும். ஒரு தவறு பண்ணிட்டு அவர் உங்கள்கிட்ட மறுபடியும் வந்திருக்காரு, இன்னொரு வாட்டி அந்த தவறு செய்ய மாட்டார். அவர் செய்யாத அளவுக்கு நடந்துக்கிட்டா பரவாயில்ல. அவர் நல்லா கற்றுக்கிட்டார். அவருடைய உழைப்பில் தான் அவர் கடத்தை கொடுத்துடணும். என் பசங்களுக்கு நீ வேறு இது வரைக்கும் எந்த இதையும் சேர்த்து வைக்கலை. ஏன்னா அதிக உழைச்சி தான் நான் அதுகளுடைய எதிர்காலத்தை தான் பார்க்க முடியும். இவர் கடத்துக்கு
5 பைசா என் பிள்ளைகளோட உழைப்பை நான் அது கொடுக்க புரியுதா உங்களுக்கு? கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம தப்பு பண்ணோன்னா தப்பு பண்ணவங்கள பார்த்து நீ தப்பு பண்ண, ஒன்னால தான் குடும்பம் இப்படி இருக்குது, ஒன்னால தான் குடும்பம் இருக்குது நம்ம குத்தி காமிச்சிட்டே இருந்தோன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒன்றா இருந்தால் எனக்கு அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் வச்சிருந்த நம்பிக்கை வந்து இடிஞ்சு போன உடனே மாரியம்மா இப்போதான் எனக்கு நீங்கள் அந்த தைரியமாக வார்த்தை இருக்கணும். வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். இப்போதான் உங்களுக்கு உண்மையான நீங்கள் வந்து அந்த அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த அந்த சக்தி இப்போ தான் நீங்கள் காமிக்கணும். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதும்மா. நமக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தவறுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அவருக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு. என்ன சூழ்நிலையோ, எப்படி நடந்ததோ, என்ன மாயமோ, என்ன பண்ணாங்களோ எப்படி தெரியும்? அதை நினச்சி பார்க்காதீங்க, ஒரு கெட்ட கனவாக நினச்சிருங்க, விட்டுருங்க அதை. நிஜமாவே அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கம்மா, உங்கள் பசங்களுக்காக. அப்படி வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தாலுமே இவங்க கடத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு அந்த ஆள் ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் முதல்ல அந்த ஆள் சொல்கிறத நிறுத்துங்க. இல்லை, அது வந்து எனக்கு அந்த தன்னால் அந்த காலங்கள் தான் அதை மறக்க வைக்கணுமே தவிர இப்போதைக்கு நான் இருக்கிற மனநிலையில் என்னால் முடியாது. அது மறக்குமாம்மா, மறக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டு. ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து எப்படி அடைக்க போகிறீங்க கடை? எனக்கு இப்போ மனசில் இருக்குது என்னென்னா, ஒரு இந்த பாக்கு மட்டையில் அதை பிளேட்டு செய்கிற ஒரு ட்ரைனிங் இது ஆட் பார்த்தேன். அதில் போய் கற்றுக்கிட்டு அதை செய்யலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. சுய தொழில் அது. ஆட்டோவே நல்லா ஓட்டுறீங்களே? ஆமாம், ஆட்டோ ஓட்டலாம். ஆனால் அங்கே அந்த லொக்கேஷனில் ஓட்ட முடியாது, வெளி இடத்துல. ஏன் பயந்து ஓட்டுறீங்க? பயந்து மான பிரச்சனை ஆயிடுச்சுலாம். இதை பாருங்க, தவறு நடக்கக்கூடாது. நடந்து ஆச்சுன்னா அதை பற்றி பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை பார்த்து 4 பேர் கற்றுக்கட்டுமே, இந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாதுன்னு. அது என்ன மான பிரச்சனை? மான பிரச்சனை வெளியே சொன்னால் அசிங்கம்னு புரியறது விஷயங்கள் ஏன் செய்யறீங்க? செஞ்சுட்டீங்கல்ல, செய்யாம இருந்து என்னுடைய வாழ்க்கை மற்ற ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஒரு இல்லையா? அப்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அதே ஊருக்கு போங்க, ரைட்டு, அதே ஊர்ல போய் அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, 2 பேரும் வீட்டுக்கு போகணும் பசங்களுக்காக. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, பசங்களுக்காக நாங்கள் ரொம்ப டீசெண்டாக தான் நடந்து போகணும். மறுபடியும் நீங்கள் வந்து நல்ல ஒரு தாயும் தந்தையுமா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சூழல் வீட்டில் உருவாக்கி நல்லபடியாக வாழணும் பசங்களுக்காக. பொண்ணு படித்து அவள் இப்போ இன்ஜினியரிங் முடித்து 5 கம்பெனிலேருந்து வேலை வந்திருக்கு சொல்கிறீங்க. அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. தம்பியை படிக்க வைக்கணும். நீங்கள் நல்ல ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? தயவு செஞ்சம்மா அவங்கள மட்டம் தட்டாதீங்க. அவங்க செஞ்ச தவிர குத்தி காமிக்காதீங்க. அதான் நான் பேச மாட்டேன், இந்த ஆள் பேசாம இருந்தா போதும். நீங்களும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். உங்க அண்ணன் இன்டர்வியூக்கு எனக்கு காசு கொடுக்கல, அதை காட்டியே எவ்வளவு நாள் பேசியிருக்கு. பேசக்கூடாது அந்த வார்த்தை. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம உழைக்க முடியுங்கும்போது அவங்க காசு கட்டி தான் நம்ம வேலை வாங்கினா தான் பிழைக்க முடியுங்கிறது இல்லையே. அந்த நம்பிக்கையே கிடையாது. புரியுதா அவங்க கஷ்டம்? புரியுதா? தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து இன்ஜினியரிங் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கிராண்டான ட்ரெஸ் இந்த ஆள் எடுத்து கொடுத்தது கிடையாது. ஊர் பொம்பளை கொண்டு அவளை செய்தலாம். வெறும் 200 250 ரூபாய்க்கு சுடிதார் துணி நான் எடுத்து கொடுத்து அந்த தையக்கூலி மாத்திரம் தான் அந்த ஆள் கொடுத்தேன். 2 வாட்டி கொலுசு மாற்றி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைக்கு. நான் உழைச்ச உழைப்பில் இந்த ஆள் கொடுத்துருக்கேன். பிள்ளைன்னு ஒரு நினப்பு கூட இல்லைல்ல. கொஞ்சம் ப்ளீஸ் மீண்டு வரும்போது ஒரு கை கொடுங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நான் சொல்லலை, உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்கள் பண்ண அந்த துரோகம் அவங்களுக்கு ரொம்ப ஏற்றுக்க முடியாத விஷயம். அப்படியே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவங்க வாய் தவறி ஏதாவது வந்துடுச்சுன்னா கூட பெருசு பண்ணாதீங்க. சரிங்களா? கிளம்புங்க, கூட்டிகிட்டு போங்கம்மா வீட்டுக்கு. கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.